டெல்லி ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்ட வேட்பாளர் பட்டியல் குறித்தான ஜெம் தொலைக்காட்சியின் சிறப்பு தொகுப்பு. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களால் தொடங்கப்பட்டு தொடர்ந்து 3 முறை ஆட்சியில் அமர்ந்து சாதித்த அவர் மீது மதுபான கொள்கை வழக்கு பாய்ந்து அவர் தனது பதவியை ராஜினாமா செய்து சிறை செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்ட நிலையில் அதிஷி அவர்கள் தற்போது முதல்வராக பொறுப்பேற்று ஆட்சி செய்து வருகிறார். சட்டப்பேரவை தேர்தல் 2025 பிப்ரவரி மாதம் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான 11 வேட்பாளர்களின் முதல் பட்டியலை ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்டிருக்கிறது. அவர்களில் 6 பேர் சமீபத்தில் பாஜக மற்றும் காங்கிரஸில் இருந்து மாறியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அது தற்போது பேசு பொருளாகவும் மாறியிருக்கிறது. அதே நேரத்தில் 3 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு அந்தந்த தொகுதிகளிலிருந்து டிக்கெட் மறுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட முதல் கட்சி ஆம் ஆத்மி கட்சி என்பது குறிப்பிடத்தக்கது. ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த பின்னர் கர்தார் சிங் தன்வாருக்கு பதிலாக சத்தர்பூர் தொகுதியில் பிரம்சிங் தன்வார் போட்டியிடுகிறார். அக்டோபர் 31ஆம் தேதியன்று ஆம் ஆத்மி கட்சியில் சேர்ந்த பிரம்மசிங் ஒரு குறிப்பிடத்தக்க அரசியல் வாழ்க்கையை கொண்டிருக்கிறார் என்றும் கூறலாம். 1993இல் டெல்லி சட்டமன்றத்திற்கு பாஜக வேட்பாளராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மற்றும் 1998இல் அந்த இடத்தை அவர் மீண்டும் பெற்றார். 2013இல் சத்தர்பூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அவர் 3 முறை கவுன்சிலராக பதவி வகித்தார் என்பதும் கவனிக்கத்தக்கது. இதேபோல் முன்னாள் பாஜக எம்எல்ஏ அனில் ஜா நவம்பர் 17 மற்றும் நவம்பர் 5 தேதிகளில் ஆம் ஆத்மி கட்சியில் இணைந்த முன்னாள் பாஜக கவுன்சிலர் பி தியாகி ஆகியோர் கிராரி மற்றும் லக்ஷ்மி நகர் தொகுதிகளில் போட்டியிடுகின்றனர். கிராரி தொகுதியின் தற்போதைய ஆம் ஆத்மி எம்எல்ஏவாக ரித்துராஜ் கோவிந்த் ஜாவுக்கு டிக்கெட் மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோவிந்த் அதே தொகுதிகளில் 2 முறை வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக 3 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு டிக்கெட் மறுத்துள்ளதும் தெரிகிறது. டிக்கெட் மறுக்கப்பட்ட ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களில் கிராரியைச் சேர்ந்த ரித்துராஜ் ஜா, மட்டியாலாவைச் சேர்ந்த குலாப் சிங் யாதவ் மற்றும் சீலாம்பூரைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் ஆகியோரை கூறலாம். ஜா மற்றும் குலாப் சிங் இருவரும் 2 முறை எம்எல்ஏக்களாக பதவி வகித்தவர்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது. சத்தர்பூரைச் சேர்ந்த பிரம்சிங் தன்வார், கிராரியைச் சேர்ந்த அனில் ஜா மற்றும் லக்ஷ்மி நகரைச் சேர்ந்த பி தியாகி ஆகியோரை களமிறக்கியது. இவர்கள் மூவருமே சமீபத்தில் பாஜகவிலிருந்து விலகி ஆம் ஆத்மி கட்சியில் இணைந்தனர் என்பதும் உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சௌத்ரி ஜுஃபைர் அகமது சீலாம்பூரிலிருந்தும் முன்னாள் எம்எல்ஏக்கள் வீர்சிங் திங்கன் மற்றும் சோமேஷ் ஷோகினுக்கு முறையே சீமாபுரி மற்றும் மத்தியாலாவிலிருந்தும் டிக்கெட் வழங்கப்பட்டுள்ளன. அகமது, திங்கன், ஷோகின் ஆகியோர் காங்கிரசிலிருந்து ஆம் ஆத்மி கட்சியில் இணைந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீமாபுரியைச் சேர்ந்த ஆம் ஆத்மி எம்எல்ஏ ராஜேந்தர் பால் கௌதம் டெல்லி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து காங்கிரஸில் இணைந்தார். இதற்கிடையில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஜுபைர் சௌத்ரி, வீர்சிங் திங்கன் மற்றும் சுமேஷ் ஷோகின் ஆகியோரை களமிறக்கியது ஆம் ஆத்மி. ஷோகின் திங்களன்று கட்சியில் சேர்ந்தார். திங்கன் கடந்த வாரம் கட்சியில் இணைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாஜகவில் சேர ஆம் ஆத்மி கட்சியை விட்டு வெளியேறிய ராஜேந்திர பால் கௌதமிடமிருந்து திங்கன் பொறுப்பேற்பார். அதே நேரத்தில் தற்போதைய ஆம் ஆத்மி எம்எல்ஏ குலாப் சிங்கிற்கு பதிலாக ஷோகின் நியமிக்கப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தனது தந்தை சௌத்ரி மைதீன் அகமது மற்றும் மனைவியுடன் ஆம் ஆத்மி கட்சியில் இணைந்த ஜுபைர் சீலாம்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். சீலாம்பூரைச் சேர்ந்த 5 முறை காங்கிரஸ் எம்எல்ஏவான அகமது ஜுபைரின் வேட்புமனுவுக்கு அரசியல் எடையை சேர்க்கிறார் என்றே கூறலாம். அரசியல் செல்வாக்கு அதிகரிக்கும் என்றும் பார்க்கப்படுகிறது. சீலாம்பூர் தொகுதியின் தற்போதைய ஆம் ஆத்மி எம்எல்ஏ அப்துல் ரஹ்மான் அவர்கள் நீக்கப்பட்டிருப்பதும் குறிப்பாக பார்க்கப்படுகிறது. 2020 தேர்தலில் பாஜகவின் ஜிதேந்தர் மகாஜனிடம் தோல்வியடைந்த போதிலும் சரிதா சிங் 3வது முறையாக ரோஹ்தாஸ் நகர் தொகுதியில் போட்டியிடுகிறார். இதற்கிடையில் முன்னதாக 1998இல் பதர்பூர் தொகுதியில் சுயேட்சையாகவும் 2008இல் பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளராகவும் வெற்றி பெற்ற ராம்சிங் நேதாஜி மீண்டும் தொகுதியில் களமிறக்கப்பட்டிருக்கிறார். காங்கிரஸ் டிக்கெட்டில் நேதாஜி 4 தேர்தல்களில் தோல்வியடைந்திருக்கிறார் மற்றும் ஆம் ஆத்மி போட்டியாளராக போட்டியிடும் போது 2020 தேர்தலிலும் அவர் தோல்வியடைந்திருக்கிறார் என்பதும் உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது.
முன்னாள் கவுன்சிலர்களாக பதவி வகித்த மனோஜ் தியாகி மற்றும் கௌரவ் சர்மா ஆகியோர் முறையே கர்வால் நகர் மற்றும் கோண்டா தொகுதிகளில் ஆம் ஆத்மி வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். 2020 தேர்தலில் விஸ்வாஸ் நகரில் இருந்து தோல்வியடைந்த தீபக் சிங்லாவிற்கு அதே தொகுதியில் போட்டியிட மற்றொரு முறையும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. டெல்லி ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் கோபால் ராய் கூறுகையில் 11 தொகுதிகளில் 8 தொகுதிகள் கட்சி வசம் இல்லாததால் வேட்பாளர்களின் பெயர்களை முன்கூட்டியே அறிவித்தது. இந்த 8 தொகுதிகளில் 6 தொகுதிகள் தற்போது பாஜக வசம் இருக்கின்றன. சமீபத்தில் ஆம் ஆத்மி கட்சியில் இணைந்த வெளியாட்களுக்கு, அதாவது மற்ற கட்சியினருக்கு கட்சித் தலைவர்களின் செலவில் டிக்கெட் வழங்கப்பட்டது என்ற ஒரு கருத்தையும் அவர் மறுத்து கூறினார். கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் நடைபெற்ற ஆம் ஆத்மியின் அரசியல் விவகார குழு கூட்டத்தின் போது பெயர்கள் அப்போது இறுதி செய்யப்பட்டன என்றும் தெரிகிறது. பிஏசி குழுவில் முதல்வர் அதிஷி, முன்னாள் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா, மாநிலங்களவை எம்பிக்கள் சஞ்சய் சிங் மற்றும் ராகவ் சதா மற்றும் எம்எல்ஏக்கள் துர்கேஷ் பதக், கோபால் ராய், இம்ரான் ஹுசைன் மற்றும் ராக்கி பிர்லா போன்ற முக்கிய தலைவர்கள் இருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வரவிருக்கும் தேர்தலுக்கான வேட்பாளர்களினுடைய பட்டியல் வேலை பொதுமக்கள் கருத்து மற்றும் வெற்றி பெறும் திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் கண்டிப்பாக விநியோகிக்கப்படும், அதாவது அந்தந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் கெஜ்ரிவால் மீண்டும் அதை வலியுறுத்தி கூறியிருக்கிறார். உறவினர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் என்று யாருக்கும் அந்த தொகுதி வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என்றும் நெப்போட்டிசம் இருக்காது என்றும் தெரிவித்தார். வேட்பாளர்கள் அவர்களுடைய தகுதி மற்றும் பொதுமக்களினுடைய கருத்துக்களின் அடிப்படையில் மட்டுமே மதிப்பீடு செய்யப்பட்டு தெரிவு செய்யப்படுவார்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த தேர்தலை ஒரு தர்ம யுத்தம் என்று விவரித்த கெஜ்ரிவால், தேர்தலில் என்ன விலை கொடுத்தாவது வெற்றி பெற பாஜக உறுதியாக இருக்கிறது என்றும் பாஜகவை நேரடியாக குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் பட்டியலில் பெயரிடப்பட்ட 11 வேட்பாளர்களில் 6 பேர் சமீபத்தில் பாஜக மற்றும் காங்கிரசிலிருந்து வெளியேறி ஆம் ஆத்மி கட்சியில் சேர்ந்தவர்கள் என்பதும், தனது சொந்த தலைவர்களின் பற்றாக்குறையை ஆம் ஆத்மி கட்சி தற்போது எதிர்கொண்டு வருகிறது என்று பாரதிய ஜனதா கட்சி கேலியும் கிண்டலும் செய்து குற்றம் சாட்டியிருக்கிறது. இந்த பட்டியல் ஆளும் கட்சிக்குள் நம்பிக்கையின்மையை பிரதிபலிக்கிறது என்று கூறிய டெல்லி பாஜக தலைவர் வீரேந்திர சச்தேவா, முதல் பட்டியலில் முதல்வர், அமைச்சரவை அமைச்சர்கள் அல்லது அரசாங்கத்துடன் நெருக்கமாக பணியாற்றும் பிற முக்கிய தலைவர்களின் பெயர்கள் இல்லை. ஆம் ஆத்மி பகடைக்காய்கள் மூலம் வெல்ல விரும்பினால் இந்த பட்டியல் டெல்லியில் அதனுடைய தலை விதியை காட்டுகிறது. ஆம் ஆத்மி பாவம். ஆம் ஆத்மி கட்சியின் உட்கட்சி கிளர்ச்சி விரைவில் டெல்லி வாக்காளர்களுக்கு தெளிவாக தெரியும் என்றும் சச்தேவா குற்றம் சாட்டியிருக்கிறார். 11 வேட்பாளர்களின் முதல் பட்டியலை செய்தியாளர் கூட்டத்தில் அறிவித்த ஆம் ஆத்மி அமைச்சர் கோபால் ராய், சமீபத்தில் கட்சியில் இணைந்த வெளியாட்கள், அதாவது மற்ற கட்சியிலிருந்து இணைந்தவர்கள் ஆம் ஆத்மி தலைவர்களினுடைய சொந்த செலவில் டிக்கெட் வழங்கப்பட்டதாக கூறப்படுவதை முற்றிலும் மறுத்திருக்கிறார். எங்கள் தேசிய அமைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சியின் அரசியல் விவகார குழுவின் கூட்டத்திற்கு பிறகு பெயர்கள் அறிவிக்கப்பட்டன என்றும் ராய் அப்போது தெரிவித்திருக்கிறார். கெஜ்ரிவால் வாக்குறுதி அளித்தபடி செயல்திறன் ஆய்வுகள் மற்றும் பொதுமக்களின் கருத்து ஆகியவற்றின் அடிப்படையில்தான் வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் ராய் கூறியிருக்கிறார். ஆம் ஆத்மி கட்சி வீழ்ச்சியடைந்து வரும் கட்சி என்று கூறிய பாஜக மூத்த சட்டமன்ற உறுப்பினரும் டெல்லி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான விஜேந்தர் குப்தா, ஆம் ஆத்மி கட்சி இப்போது அழிவின் விளிம்பில் இருக்கிறது. இன்று ஆம் ஆத்மி கட்சி தனது சொந்த தொழிலாளர்களுக்கு பற்றாக்குறையை கொண்டிருக்கிறது மற்றும் மக்களின் நம்பிக்கையையும் இழந்துவிட்டது. பட்டியலின்படி பார்த்தால் ஆம் ஆத்மி கட்சி சத்தர்பூரில் பிரேம்சிங் தன்வார், கிராரியில் அனில் ஜா மற்றும் லக்ஷ்மி நகரில் பிபி தியாகி ஆகியோரை களமிறக்கி இருக்கிறது. இவர்கள் மூவருமே பாஜகவில் இருந்து ஆம் ஆத்மி கட்சியில் இணைந்தனர் என்றும் அவர் கூறினார். இதேபோல முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சௌத்ரி ஜுபைர் அகமது சீலாம்பூரிலிருந்தும் முன்னாள் எம்எல்ஏக்கள் வீர்சிங் திங்கன் மற்றும் சோமேஷ் யோகின் ஆகியோருக்கு முறையே சீமாபுரி மற்றும் மதியாலாவிலிருந்தும் தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த மூவரும் சமீபத்தில் தான் காங்கிரஸில் இருந்து ஆம் ஆத்மியில் இணைந்தவர்கள் என்றும் கூறப்படுகிறது. இப்போது ஆம் ஆத்மி கட்சி தனது முதல் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதில் முன்னிலை வகிக்கும் நிலையில் தேர்தல் நடைபெறவுள்ள டெல்லியில் அரசியல் போர் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது என்றே கூறலாம். அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த 6 வாக்குறுதிகளுடன் ஆம் ஆத்மியினுடைய ரெவ்டி பார் சர்ச்சா பிரச்சாரத்தை தொடங்கினார். ஆனால் இங்கே ஒரு பிடிப்பு இருக்கிறது. டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால்
பாஜக ஆட்சிக்கு வந்தால் தங்கள் கட்சி வழங்கும் சலுகைகள் நிறுத்தப்படும் என்றும் எச்சரித்ததும் குறிப்பிடத்தக்கது. அரவிந்த் கெஜ்ரிவால் 2025ஆம் ஆண்டில் டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஆளும் ஆம் ஆத்மி கட்சி தனது ரெவ்டி பார் சர்ச்சா பிரச்சாரத்தை தொடங்கியதும் குறிப்பிடத்தக்கது. தேசிய தலைநகரின் குடிமக்களுக்கு இலவச மின்சாரம் மற்றும் நீர் உட்பட 6 முக்கிய உத்தரவாதங்களை அப்போது உறுதியளித்தது. இந்த இலவச சேவைகளின் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களுடன் ஈடுபட ஆம் ஆத்மி கட்சி 65,000 ரெவ்டி பார் சர்ச்சா கூட்டங்களை நடத்தும் என்றும் கெஜ்ரிவால் கூறினார். இலவச மின்சாரம், இலவச நீர்வழங்கல், அரசு பள்ளிகளில் இலவச கல்வி, முஹல்லா கிளினிக்குகள் மற்றும் பொது மருத்துவமனைகள் மூலம் இலவச மருத்துவ வசதி, பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் மற்றும் மாதாந்திர உதவித்தொகை, 1000 ரூபாய் மூத்த குடிமக்களுக்கான தீர்த்த யாத்திரை யோஜனா போன்றவை குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது.